சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவி அவரை பொறுத்த வரைக்கும். எது சீஃப் மினிஸ்டர் சாதாரண பதவியா? இன்னும் 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டர் இருப்பார். இப்போ வேற ஏதோ ஸ்டேஜ்லாம் போவார். இன்னும் 50 வருஷத்துக்கு சீஃப் மினிஸ்டரா இருப்பாரா? இப்பயே அவருக்கு 50 வயசு ஆகுதுரா. 30 ஸ்டேட்ல ஒரு ஸ்டேட்டு. அப்போ அடுத்தது என்ன? அது டெல்லி லெவல். அதுக்கடுத்து என்ன? வேர்ல்டுக்கான தலைவர். அப்போ பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரா சார் விஜய்? அதையும் தாண்டிடுவார்னு சொல்றேன். பிரைம் மினிஸ்டரையும் தாண்டிடுவார், வேர்ல்டு லீடர் ஆயிடுவார். அப்புறம் விஜய் அவரோட 100வது வயசுல பிரைம் மினிஸ்டர் ஆயிடுவாரு. இப்போ விஜய் 100 வயசு வரைக்கும் சிஎம்மா இருப்பாரு. அதுக்கப்புறமா வேர்ல்டு லெவலில் போயிடுவாரு. எப்பா, இந்தியன் தாத்தாவோட அதிகமான வருஷம் உயிரோட வாழ்வார் போல இவரு. வேர்ல்ட் லீடர்னா என்ன மாதிரி? என்ன இப்போ உதாரணத்துக்கு ட்ரம்ப்புக்கும் நாளைக்கு ஒரு அமெரிக்கன் பிரசிடென்ட்டுக்கும் ரஷ்யன் பிரசிடென்ட்டுக்கும் ஏதாச்சும் ப்ராப்ளம்னா கூட இவர் பேசலாமே, ஏன் இருக்கக்கூடாது? ஏங்க, சட்டசபையில் நம்ம உதயண்ணன் கேட்குற கேள்விக்கே நம்ம அண்ணன் எதுவுமே பேசாம அமைதி உட்காந்துருக்காரு. இவர் எப்படிங்க ரஷ்யன் பிரசிடென்ட்டையும் அமெரிக்கன் பிரசிடென்ட்டையும் போய் பேசுவாரு? நாளைக்கு அப்போ அமெரிக்கா ரஷ்யாக்கு பிரச்சனை கூட விஜய் சார் ஏன் பேசக்கூடாதுன்னு கேட்கிறேன். ஒரு இடத்துல இந்தியாக்கான தலைவரை இவர் மாறிடுவார். இவருக்கு போட்டியே இருக்காது. ஆக ஃபியூச்சரில் ரஷ்யா அமெரிக்காலாம் சண்டை போடணும்னா கூட நம்ம விஜய் அண்ணன் தான் கையெழுத்து போடணும். அப்போ தான் அவங்க ஏவுகணையை லான்ச் பண்ண முடியும். நல்லா இருக்குடாரே. இந்தியா லெவலில் அவருக்கு போட்டியே இருக்காது. இது அன்ன போஸ்ட். இவர் அன்ன போஸ்ட் இனிமேலாம்